ஓம் கம் கணபதியே நமக. முருகாசரணம் கந்தாசரணம். ஓம் சௌம் சரணவாய நமக. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதரின் அன்பான இனிய வணக்கங்கள். தைத்திருநாளாம் தமிழர் திங்கள் பொங்கல் திருநாளில் எல்லோரும் எல்லா வளங்களும் பொங்கி பெருக ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சார்பாக அன்பர்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று விஸ்வாச வருடம் தை மாதம் 1ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஜனவரி மாதம் 15ஆம் நாள், கிழமை வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். கடின முயற்சி, கடின உழைப்பு உங்களுக்கு செல்வாக்கை பெற்றுத்தரும். நீங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். ரகசியமான மறைமுகமான தொழில்களை செய்து பேரும் புகழும் பெறுவீர்கள். ரகசியத்தை காப்பாற்ற பெரும்பாடு படுவீர்கள். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். அக்கம் பக்கத்தினரால் விரயங்கள் ஏற்படும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதிர்பாராத தனவரவு உண்டாகும். எதிர்மறை எண்ணங்கள் தோன்றி மறையும். வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது. மனதில் கூட அதை நினைக்கக்கூடாது. எதிர்பாராத பணவரவு உண்டாகும். வீண் பழி அவமானங்கள் வந்து சேரும். ஆகவே யாரிடமும் பஞ்சாயத்து போகாமல் இருப்பது நல்லது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் செல்வாக்கு பெறுவதால் இந்த நாள் இனிய நாளாக இருக்கிறது. ரிஷபம். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. விருப்பங்கள் போல் உங்களுடைய விருப்பங்களை, நீங்கள் நினைத்த காரியங்களை உங்கள் விருப்பம் போல் செய்து முடிப்பீர்கள். தொட்டதெல்லாம் தொடங்கும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்கள் சில சங்கடங்கள் வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய கூட்டாளிகள், புதிய முதலீட்டாளர்கள்லாம் வந்து சேருவார்கள். புதிய நண்பர்கள் வந்து சேருவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். தொழிலில் மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். வியாபாரத்தில், வணிகத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள். சகோதர நண்பருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஆகவே மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. பெண்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரித்து தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கிடைத்த வருமானங்களை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் சில கருத்து வேறுபாடுகள் இருப்பதால் தோன்றும் வாக்குவாதங்கள் தோன்றும். அதையெல்லாம் தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மிதுனம். சுய சிந்தனை அதிகரிக்கும். சுயதொழில் முன்னேற்றம் ஏற்படும். திறமைக்கு மதிப்புகள் ஏற்படும். தொழிலில் பணி சுமை, பணி அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் தெளிவான திட்டங்கள் மூலம், துரிதமான செயல்பாடுகள் மூலமும், நண்பர்கள் உதவியாலும் எல்லாவற்றிலும் வெற்றி காண்பீர்கள். பொருள் வரை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் எதிர்பாராத பணவரவு வந்து அதை சமன் செய்யும். பயணங்களால் செல்வாக்கு உண்டாகும். பயணங்களை விரும்பி ஏற்றுக்கொள்வீர்கள். தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களை முன்னிலைப்படுத்தி அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளை உங்கள் சார்ந்திருப்பதால் அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களால் அனுகூலம், ஆதாயம் என எல்லா விதத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பதால் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். கடகம். நீண்ட நாள் முயற்சிகள் எல்லாம் இன்று வெற்றி பெறுவீர்கள். உங்கள் விருப்பம் போல் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். இதுவரை பெண்டிங் இருந்த, பாக்கியாக இருந்த எல்லா விதமான செயல்களும் இன்று வெற்றி பெற்று செயலாக்கப்பட்டு வெற்றிகள் பெறும். தொழிலில் அழுத்தங்கள், பணி சுமைகள் இருந்தாலும் அதையெல்லாம் துரிதமாக செயல்படுத்தி நண்பர்கள் உதவியால் வெற்றி காண்பீர்கள். பெண்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் சமூக அந்தஸ்து உயர்வதற்கும் உதவிகரமாக இருப்பார்கள். பிரச்சனைகளை தரும் என்பதால் முடிந்தவரை பயணத்தை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. எதிர்பாராத தனவரவு உண்டாகும். பயணங்கள் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குழந்தைகளுக்கு சில அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும். குடும்ப அங்கத்தினர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் வந்து சேரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரை தொழிலில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் இனிய நாள். சிம்மம். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். திறமையால் உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். எதிர்பாராததை விட இரட்டிப்பு வருமானங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இரட்டிப்பு லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்கள், உறவினர்கள், சகோதரருடைய செல்வாக்கால் எங்கள் காரியங்களை சாதித்து முடிப்பீர்கள். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில்
வேற்றுமொழி பேசுவோர் வேற்றுமனிதர்கள் உதவியுடன் வெற்றி காண்பீர்கள். தொழிலில் சில மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும், அதையெல்லாம் சமாளித்துத்தான் ஆக வேண்டும். குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். குழந்தைகள் உங்கள் விருப்பங்கள் போல் நடந்து கொள்வார்கள். உங்கள் விருப்பங்களை மனம் போனபடி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்கள் திறமைக்கு மதிப்பு உண்டாகும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் தொழிலில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் இனிய நாள். கன்னி, தொழிலில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். தொழிலில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்கள் செயல்திறமை நன்றாக இருக்கிறது. நண்பர்கள், பெண் சகோதரர்கள் உதவி செய்வார்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். நீங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் தெளிவான திட்டங்கள் மூலம் செயல்பட்டு வெற்றிகளை குவிப்பீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. ஒரு இறை வழிபாட்டு புனித யாத்திரை செல்வீர்கள். அது மன நிம்மதியை கொடுக்கும் என்பதால் அதை தைரியமாக செய்து கொள்ளுங்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும். நல்ல தகவல் வந்து சேரும். தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் தொழிலில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் இனிய நாள். துலாம், செல்வாக்கு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கு வெற்றியாக உங்களுக்கு கனிந்து மகிழ்ச்சியை தரும். நண்பர்கள், சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் மனமறிந்த அனைவரும் நடப்பதால் மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் திறமைக்கு மதிப்பு மரியாதை கூடும். பெண் ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழிலில் பணி அழுத்தங்கள் படித்தவர்கள் கூடினாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு என்பதால் மன மகிழ்ச்சி அடையும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும். லாபத்தில் சிறு சரிவு ஏற்பட்டாலும் அது எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருப்பதால் மன மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள். சித்தப்பாவினார் ஐக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது, கருத்து வேறுபாடுகளை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். விருச்சிகம், சுய சிந்தனை அதிகரிக்கும். புதிய நபர்கள் அறிமுகமார்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் பேச்சினால் எல்லோரும் கவரப்பட்டு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். உறவினர்களுடன் ஒரு பயணம் செல்வீர்கள். தொழிலில் உங்கள் இலக்குகளை, இலட்சியங்களை எளிதில் அடைந்து வெற்றி பெற்று பேரும் புகழும் பெறுவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் சில கருத்து வேறுபாடுகளை வாக்குவாதங்களை தவிர்த்தால் இந்த நாள் இனிய நாள். தனுசு, தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில் வெற்றிகளை பதிவு செய்வீர்கள். நீண்ட நாளுக்காக நினைத்து கொண்ட காரியங்களை இன்று சாதித்து வெற்றி பெறப் போகிறீர்கள். பணவரவு, தனவரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள், பேச்சுக்கள் நடைபெறும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் திட்டங்கள், திறமைகளால் உங்கள் வெற்றிகளை பதிவு செய்வீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அனுகூலம், ஆதாயம், பொருளாதார வளர்ச்சி இவற்றால் மகிழ்ச்சி தருவதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மகரம், தொழிலில் பணி சுமை ஏற்படும். இருந்தாலும் அதையெல்லாம் உங்களுடைய செல்வாக்கால் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்க்கவும். மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது அல்லது அனுபவஸ்தர்கள் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது. தொழிலில் பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் பணபலத்தால் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது. ஏனால் கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் வம்பு வழக்குகளை தேடி போக வேண்டாம். அந்த வம்புகளை தவிர்த்து விடுங்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் மகிழ்ச்சியாக இருக்கும். கும்பம், உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். தடைகளை மீறி உங்கள் விருப்பத்திலே மட்டும் கவனம் செலுத்தி அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி முடிப்பீர்கள். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பெண்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற மனக்கவலைகளை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் செயல்பாடு திருப்தியை தருகிறது. தொழிலில் பணியழுத்தம், பணி சுமை இருப்பதால் மனம் விரக்தி அடையும். மனம் தனிமையை நாடும். அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண வேண்டும். செல்வாக்கு அதிகரிக்கும். அதிகாரிகள் உங்களுக்கு மனம் மாறி உதவி செய்வார்கள். அவர்கள் மனம் மாறவில்லை என்றால் அவர்கள் இடம் மாறுவார்கள். அது உங்களுக்கு ஆறுதலான விஷயமாக இருக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய பேரும் புகழும் உங்களுக்கு
நினைத்த காரியங்களை சாதிக்க உதவிகரமாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைகிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசால ஜோதிட சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.